தன்னுடைய கணவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று மனைவிக்கு ஒரு சந்தேகம். அதனை உறுதி செய்வதற்காக வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த கணவரிடம், இன்று மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சானு கேட்டாள். பதில் எதுவும் இல்லை. பின் வீட்டு வரவேற்பறையிலிருந்து அதே கேள்வியை கேட்டாள். அதற்கும் பதில் இல்லை. ஹாலில் இருந்து கேட்டாள். சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். கணவரிடமிருந்து பதிலே இல்லை. சரி, 2 ஸ்பீக்கரும் அவுட் ஆகிவிட்டது போல என்று மனதில் கன்பார்ம் செய்துவிட்டார். கடைசி வாய்ப்பாக கணவனின் காது அருகே சென்று சத்தமாக, இன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டியாச்சான்னு கேட்டாள். காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவளின் கணவன் அவளை கோபமாக திரும்பி பார்த்து, ஏண்டி இப்படி கத்துற? நீ வாசல் கேட்டிலிருந்து, வரவேற்பறையில் இருந்து, ஹாலில் இருந்து, சமையலறை வாசலில் இருந்து கேட்க கேட்க நானும் கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது உன் காதில் விழவில்லையா? காதுல என்ன பஞ்சு மூட்டையா வைச்சிருக்க என பொறிந்து தள்ளிவிட்டான். ஆம் நண்பர்களே, இப்படித்தான் பலர் பிரச்சனையை நம்மிடம் வைத்துக் கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.